Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தாபா ஸ்டைல் பஞ்சாபி சோலே. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த சோலே ரெசிப்பியை ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிட முடியும். நான் சொல்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்படியே 100% தாபா ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். பேசிக்கலாக நம்ம இந்த பஞ்சாபி சோலே செய்கிறதுக்கு ஒயிட் கலரில் சன்னா தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சன்னா போடும்போது ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஆனால் கிரேவியில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். இதை டார்க்காக மாற்றுறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குதுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 6 to 7 hours இல்லைனா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கொண்ட கடலையை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான வாட்டரையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த வெள்ளை கொண்ட கடலையை கொஞ்சம் டார்க் கலரில் மாற்றுறதுக்கு ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைடு ஆம்லா பீசஸ் இருக்கு இல்லையா, காஞ்ச நெல்லிக்காய் பீசஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை 3 to 4 pieces ஆட் பண்ணி இதை வேக வச்சோம்னாலே நம்மளோட கொண்டக்கடலை கலர் மாறி ப்ரௌன் கலரில் வந்துடும். அப்படி உங்ககிட்ட ட்ரைட் ஆம்லா பீசஸ் இல்லை அப்படின்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீ பேக்குள்ளார ஒரு 2 spoons ஆஃப் டீ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கூடயே நான் சொல்லியிருக்கிற சில ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 விசிலில் நம்மளுக்கு இந்த வெள்ளை கொண்ட கடலை கொஞ்சம் டார்க்காக மாறிடும். இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் டீ டிகாக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டீ டிகாக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டீ டிகாக்ஷனை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க, இல்லை அப்படின்னா கிரேவியில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த 3 மெத்தட்ஸில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஒயிட் கலர் கொண்ட கடலையை கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கோங்க. இதில் நீங்கள் டீ பவுடர் அல்லது டீ டிகாக்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த டீயோட ஃப்ளேவர் இறங்கிடும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. இதில் கொஞ்சம் கூட டீ ஃப்ளேவர் வரவே வராது. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் தரும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பச்சை ஏலக்காயை நான் தட்டி போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாம் நம்ம ஒரு 5 to 6 விசில்ஸுக்கு விட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்து வச்சுப்போம். மீன்வைல் ஒரு சாஸ்பேனில் இந்த மாதிரி 5 to 6 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு இருக்கிற ஜீரகம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன். இப்போது அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 to 4 members சாப்பிட்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ செய்யணுன்னா நான் சொல்கிற ஸ்பைசஸ் அண்ட் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுறணும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆனியன் அதோட மாய்ஸ்சர் லூஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஆனியன் கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி அப்படியே நம்ம போட்ட ஆனியன் ரெடியூஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன் மாய்ஸ்சர் இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில், அதாவது நான் இப்போ காட்டியிருப்பேன் பாருங்கள் வீடியோவில், அப்போ பார்த்திங்கன்னா அதோட மாய்ஸ்சர் எல்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி கேரமலைஸ் ஆகி வந்திருக்கும். மீன்வைல் நம்மளோட கடலை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பார்த்திங்களா, கலர் மாதிரி. ஸோ இப்போது நம்மளோட ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி அதோட மாய்ஸ்சர் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆனியன் சுத்தமாக மாய்ஸ்சர் இல்லாமல் கேரமலைஸ் ஆகி நம்ம போட்ட அளவு இப்போ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா, ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டொமேட்டோவை நம்ம மிக்சியில் போட்டு பியூரி பண்ணி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக விற்கிற டொமேட்டோ பியூரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டிலையே இருக்கிற டொமேட்டோவையும் எடுத்து பியூரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பையும் கண்டிப்பாக நல்லா தாபா ஸ்டைல் கலரே வரும். இப்போ இது கூடவே ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 tablespoon அளவுக்கு மிளகாய்த்தூள், கலர் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 tablespoon அளவுக்கு cumin பவுடர் ஜீரகத்தூள்,
அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சன்னா மசாலா. நான் சன்னா மசாலா வந்து கடையிலேருந்து வாங்கின பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த மசாலா பேஸ்ட் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு சைட்ஸ்லேருந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அதோட வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணாமல் அதோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதோட ஃப்ளேவர்லாம் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் கொண்டக்கடலையை வேக வைக்கும்போது வெறும் டீ பவுடரை மட்டும் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வெளியில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் தனியாக ஃபிஷ் அவுட் பண்ணிவிட்டு அந்த கொண்டக்கடலையும் அதோட வாட்டரையும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வாட்டர் தேவைப்பட்டதுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையையும் இந்த மாதிரி தூவி விட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். இதோ பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுது. இப்போது இந்த ஸ்டேஜில் எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீயை ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமான ஜிஞ்சர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா அதை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வந்து நம்மளுக்கு தாபா ஸ்டைல்லே கிடச்சிரும். டெலிஷியஸான இந்த பஞ்சாபி சோலேவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.